Hey guys, good evening. Welcome back to my channel, Mr. Joker. Yeah, today topic என்னன்னா பைக்கோட மொபைல் ஹோல்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறதுங்கிறது தான். ஸோ திஸ் மை பைக் ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டர் 650. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக நம்ம வந்து மொபைல் ஹோல்டர் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே நீ ஷாப்புக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது 50 rupees கேட்பாங்க. பட் அதில் ஒன்றுமே கிடையாது. இப்போது நிறைய பேர் வந்து யூடியூப்பில் செக் பண்ணி அது ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. பட் இந்த மொபைல் ஹோல்டர் பார்த்திங்கன்னா வித்து சார்ஜர். ஸோ வித் சார்ஜருங்கும் போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது ரொம்ப 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 ஈஸியாக அது தெரிய மாட்டேங்குது. இதை நீங்கள் ஷாப்பில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தே வில் ஆஸ்க் அரௌண்ட் 200 rupees கேட்குறாங்க. இது ஒரு ½ an hour ஒர்க் தான். வெரி வெரி சிம்பிள். இப்போ நார்மல் பைக்கில் வந்துட்டு பேட்டரியில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது வெரி ஈஸியாக இருக்கும் கனெக்ட் பண்ணுறது. பட் இன்டர்செப்டரில் பேட்டரியை கொஞ்சம் வெர்டிகலாக வச்சுருப்பாங்க, சென்டரில் வெர்டிகலாக வச்சுருப்பாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் இன்ச் பை இன்ச் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு நான் காட்டுறேன். செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற பார்த்திங்கன்னா போபோ பிராண்டோட ஒரு சார்ஜர் தான். இது நான் நிறையா ரிவ்யூஸ் பார்த்துருக்கேன். நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் இருக்குது. நிறையா பிராண்ட் இருக்குது மார்க்கெட்டில். பட் இந்த ரிவ்யூ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. ஈவன் ப்ரைஸ் ஆல்சோ ஓகே தான். 2200 சம்திங் நினைக்கிறேன். எஸ் 2200 நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதே சார்ஜரோட சார்ஜரோட இன்னொரு மொபைல் ஹோல்டர் கூட இருக்குது. 1899 சம்திங். அதில் இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா அது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஆனால் அது ஃபுல் ஃப்ரேமாக இருக்கும். பட் அது பிளாஸ்டிக்கில் இருக்கும். இது வந்து ஃபுல் மெட்டல். அவ்வளோ வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. பேஸ் வந்து ஸ்டீலில் தான் இருக்கும். அது நோ இஷ்யூஸ். ஸோ இதில் நம்ம பாக்ஸோட வாங்கும்போது இந்த சார்ஜர் வித்து மொபைல் ஹோல்டர் வித்து ஒயரோடு வந்துடும். இதுக்குள்ளே ஃபியூஸ் இருக்கும். இதுக்குள்ளே ஒரு ஃபியூஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் அதிகமாக ரிப்பேர் ஆகிற இந்த ஃபியூஸ் தான் போகும். ஃபியூஸ் போச்சுன்னா நம்ம வாங்கி இன்னொரு ஃபியூஸ் போட்டுக்கணும். பாக்ஸில் வாங்கும்போது இன்னொரு ஃபியூஸ் கூட அட்டாச் பண்ணி தான் கொடுப்பாங்க ஃபார் சப்போர்ட் ஆக்சசரிஸ்க்கு. இன்கேஸ் உங்களுக்கு அதுவும் போச்சுன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். இது அவைலபிளாக தான் இருக்கணும், பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம அதே இதை மாதிரி போய் கனெக்ட் பண்ணிவிடுவோம். இது வந்து பாசிட்டிவில் தான் இருக்கணும். ரெட் கலருங்கிறது எப்போவுமே பாசிட்டிவ், பிளாக் கலர் வந்து நெகட்டிவ். ப்ளஸ் மைனஸ் சொல்லுவோம் இல்லையா, அதே தான். ரெட் கலர் வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் கலர் வந்து மைனஸ். ஸோ ரெட்டில் தான் எப்போவுமே வந்து ஃபியூஸ் இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. தென் இது வந்து ஹோல்டரு, நம்ம ஹேண்டில் பாரில் கனெக்ட் பண்ண போகிற ஹோல்டரு தான். இது இல்லாமல் வந்துட்டு இன்னொரு கிளாம்ப் ஒன்று இருக்கும். அது நான் ஆல்ரெடி எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரில. அது இன்னொரு கிளாம்ப் இருக்குது. அது வந்து மிரரில் கனெக்ட் பண்ணி, இது வந்து நம்ம ஹேண்டில் பாரில் கனெக்ட் பண்ண போகிறோம். அது வந்து மிரரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஹோல்டர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக பெரிய வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம மொபைல் ஹோல்டர் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த ஹோல்டர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் இப்போ என்கிட்ட இருக்குது. இதில் அந்த மொபைல் ஹோல்டரில் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டில் பார் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதோட பைப் டயா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒன்று டிஃபர் ஆகும். கம்மியாக இருக்கும். ஒரு சில பிராண்ட் வந்து பெருசாக இருக்கும். அதனால வந்துட்டு அவங்களே வாசர் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா வந்து 22 mm காட்டுறேன் வாங்க. ஹோல்டரு, மொபைல் ஹோல்டரில் இந்த கிளாம்ப் இருக்கு இல்லையா, ஹேண்டில் பார் கிளாம்ப்பு, இதை தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இதை இப்படி கனெக்ட் பண்ணிட்டா முடிஞ்சது. ஆனால் வந்து ஷேக் ஆகிட்ருக்கும். அதுக்கு தான் வந்து டைட் பண்ணுறதுக்கு ஒரு வாசர் கொடுத்துருக்காங்க. ஒரு நட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நட்டை இதுக்குள்ளே போட்டுருங்க. பால் கூட போட்டுட்டு அப்போ இந்த பாலை உள்ளே டைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம நட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணுறது, டைட் பண்ணுறது, இதோட ப்ராசஸ் இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம இந்த கிளாம்ப் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் பைப்பில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கமான் பேபி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வாஷர் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பிளாஸ்டிக் வாஷர் இருக்கு இல்லையா, உங்கள் பைப்புக்கு, அதாவது உங்கள் ஹேண்டில் பார்க்கு எது சைஸுங்கிறது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. என்னோடது 22 mm. ஸோ 22 mmக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், வாங்க பார்க்கலாம். சென்டரில் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். பட்டு என்னோடது ஃபிக்ஸ் பண்ண முடியல. என்ன காரணம்னா ஹேண்டில் பார் கீழே வந்து இதோட கிளாம்ப் இருக்குது. ஸோ கனெக்ட் ஆக முடியாது. இங்கே ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம், இது ஈஸி. ஆனால் பட் இங்கே இல்லைனா அட்லீஸ்ட் நான் எங்கேயாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இங்கே எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இங்கே நான் தான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன், பாருங்கள் எப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம மொபைல் ஹோல்டரில் கிளாம்பில் வந்து நம்ம பிளாஸ்டிக் வாஷரை அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணிவிட்டு ஓகே,
ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் கைஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி இது. ஆக்சுவலி பார்க்குறதுக்கு வேணுமா பயங்கரமாக தெரியும், இல்லை ஒன்றுமே கிடையாது. இது செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதை போட்டு ஒன் சைடு போட்டுக்கோங்க. இன்னொரு சைடுக்கும் அதே வாஷரை யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் வாஷர் இருக்குது. ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை டைட் பண்ணிட்டோம்னா மொபைல் ஹோல்டர் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து எவ்வளோ சென்டர் பண்ணணும் அவ்வளோ. ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு நான் இங்கே கொண்டு போய் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா அதுக்கு மேலே இடிக்கும் அது. ஸோ நான் இங்கே வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே தான் இதுக்கான சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே நம்ம புதுசாகவும் நம்ம வீட்டில் இல்லையோன்னு மட்டும் ஃபீல் பண்ணாதீங்க. டோன்ட் வரி. ஏன்னா இதுக்கு பண்ண போகிறதுக்கு இதை மொபைல் ஹோல்டரை கனெக்ட் பண்ண போகிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம மொபைல் ஹோல்டர் நான் டைட் பண்ணிகிட்ருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான். இதை வச்சு அலைன் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ அலைன் கீ வச்சு நம்ம டைட் பண்ணிடலாம். அது மாதிரி கை ஹேண்ட் டைட்டே போதுமானது நமக்கு. இதுக்கு மேலே இங்கே டைட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா இது ஜஸ்ட் மொபைல் ஹோல்டர் தான். இதுவே நல்லா ஃபிட்டாக இருக்கும், ஷேக் ஆகாது, ஈவன் எந்த வைப்ரேஷனும் இருக்காது. சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு மொபைல் ஹோல்டரை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. சரி லுக் அட் திஸ். இந்த நட்டு நான் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஜஸ்ட் ஹேண்ட் டைட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், அவ்வளோதான். ஷேக் ஆகாது, ஃபினிஷ், டைட் ஆகிடும். ஸோ நான் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். 130 140 வரைக்குமே நான் அது வரைக்கும் தான் இதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் 140 வரைக்கும் நோ மோர் வைப்ரேஷன்ஸ், எந்த ஒரு ஷேக்கும் இல்லை. ஸோ நீங்கள் கிளியராக மேப்பை பார்க்க முடியும் உங்களால். அப்போ ஒரு சில இதுக்கு நார்மல் மொபைல் ஹோல்டர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 ஒரு 80க்கு மேலே, நீ 80 நான் 60 70க்கு மேலே போயிட்டாலே வந்து கொஞ்சம் ஷேக் இருக்கும், வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னா உங்களால் அந்த டிஸ்பிளே தெளிவாக பார்க்க முடியாது. நான் இது 140 வரைக்கும் ஓட்டியிருக்கேன். ஈவன் வண்டிக்கு நோ வைப்ரேஷன்ஸ். ஸோ அதனால் மொபைல் ஹோல்டர்லேயே சுத்தமாக வைப்ரேஷன் கிடையாது. ஸோ அதனால் போபோவுக்கு வந்து ஓகே தான், நல்ல பிராண்டு. அதுக்காக நம்ம மற்ற பிராண்டெலாம் தப்பு சொல்ல, நிறையா இருக்குது. நான் போபோ தான் வாங்கியிருக்கேன். இட்ஸ் பெட்டர், குட். ஸோ ஓகே, இப்போ மொபைல் ஹோல்டர் கனெக்ட் பண்ணியாச்சு, வெரி ஈஸி. இப்போ அடுத்து நம்ம ஒயரை வந்து, ஏன்னா இது சார்ஜபிள் மொபைல் ஹோல்டர்னும். ஸோ ஒயரை எப்படி கனெக்ட் பண்ண போனோங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, இங்கே பாருங்க, இந்த ஒயரில் இருக்க கிளாம்பு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க ரெட்டு அண்ட் பிளாக்குன்ட்டு. ரெட்டு வந்து பாசிட்டிவ், ப்ளஸ் இது நெகட்டிவ், மைனஸு. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் டேரெக்டாக பேட்டரியில் கனெக்ட் பண்ணிடுங்க, வெரி ஈஸி. ஓகே, ஸோ இப்போ நான் ஒயரை வந்து ரைட் சைடில் கொண்டு போக போகிறேன். அதுக்கு ஒன்றும் இல்லை, ஹேண்டில் பேருக்கு இடையில இங்கே ஆல்ரெடி ஒயர் இருக்குது, நம்ம செக்யூர் பண்ணணும். நம்ம வந்து ஒயர் நிறையா வெளியே தொங்குறதுங்க தெரியக்கூடாது, ரொம்ப க்ளீனாக இருக்கணும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் தெரியணும். அதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம இந்த மூலிமா செக்யூர் பண்ணுறீங்க, பார்த்துக்கோங்க. உள்ளே காட்டு, ஜஸ்ட்டு நார்மல் தான். நமக்கு ஒயரிங் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், வெளியே தெரியாது, நம்மளோட விருப்பம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் இப்படி ஒயரை கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒயரிங் கிட்ட வந்துடுச்சு. இனி நான் ஒயரை கனெக்ட் மட்டும் பண்ண போகணும். எங்கே இருக்குன்னா பேட்டரியில் கனெக்ட் பண்ணுவோம், வேறு ஒன்றும் இல்லை. பேட்டரிக்கு நம்ம எப்படி ரிமூவ் பண்ண போகிறோங்கிறத நான் காட்டுறேன், பாருங்கள். கீ எடுத்துக்கோங்க. கீழே தான் நமக்கு எப்போவுமே இதெல்லாம் சீட்டை ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சீட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ சீட் ரிமூவ் பண்ணுறது இங்கே தான். இதெல்லாம் நார்மல் வெஹிக்கிளே இருக்க ஒரு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ பார்த்துக்கோங்க, டேமேஜ் ஆகாமல் ஸ்க்ராட்ச் ஆகாமல் பத்திரமா வச்சுருங்க. ஓகே, ஸோ இந்த பட்டனை புல் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சீட் ரிலீஸ் ஆகிடும். ஸோ சீட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. பொதுவாக எல்லா வெஹிக்கிளையும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு டோர் இல்லைன்னா ரைட் சைடு டோரில் வந்து பேட்ரி இருக்கும். இப்போ இங்கே ரைட் சைடு இல்லை. ஸோ லெஃப்ட் சைடு வந்து பேட்ரி இருக்குன்னு பார்த்தா லெஃப்ட் சைடில் வந்து இதுவே கிடையாது. நம்ம இங்கே ரிமூவ் பண்ண மாதிரி நம்ம கீ போட்டு ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ஸ்பேனர் போட்டு தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கான கிட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா எக்யூப்மெண்ட்டுமே இங்கே தான் இருக்குது, டோன்ட் வரி. ஸோ நம்ம அவங்க கொடுத்துருக்காங்க, அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் யோசிக்க தேவையில்லை. ஸோ பேட்ரி வந்து அலைன் கீ என்கிட்ட இருக்குது. இந்த சைடு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு நட் போட்டு டைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்பேனர் போட முடியாது, அலைன் கீ போட்டு தான் டைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கிட்டிலே அலைன் கீ வருது, 3 சைஸில் அலைன் கீ வருது. இதோட சைஸ் வந்து 4 mm தான். எஸ் 4 mm தான், நோ இஷ்யூஸ். பாருங்கள், அலைன் கீயை போட்டு ஜஸ்ட் லூஸ் பண்ணுறேன். அலைன் கீயை போட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. அலைன் கீ வந்து சேஃபாக செக்யூர் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா இது நட்டெல்லாம் எல்லாமே சின்னது. ஸோ சேஃபாக செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது ரிமூவ் ஆகிடுச்சு நமக்கு ஈஸியாக. இது வந்து ப்ளக் பண்ணுற டைப்பு, இதுவும் வந்து ப்ளக் பண்ணுற டைப்பானால் கிடையாது. இது மட்டும் டேரெக்டாக ப்ளக் பண்ணுற டைப்பு.
ஆட்டோமேட்டிக்காக புல் பண்ணால் வந்துடும். ஆனால் இங்கே கீழே இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி தான் வந்து அடிச்சோம். இதை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி தான் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியாக நீ இதை பிடுங்குற மாதிரி இப்போ இது புல் பண்ணோம்னா உடஞ்சிரும். ஸோ பாருங்கள், இதை லைட்டாக லிஃப்ட் பண்ணி அதை எடுத்திங்கன்னா கீழே வந்துடும். அவ்வளோ வந்துருச்சிங்களா, அதை காட்டுறேன். அடுத்து இப்போ டைட்டாக தான் இருக்கும், புல் பண்ண வெளியே வந்துருச்சு. சரி, லுக் அட் திஸ். இது வந்து நார்மலாக ப்ளக் பண்ணுற டைப் கிடையாது. இது இப்படி போய் லைட்டாக கரெக்டாக அந்த கேப்பில் வந்து உள்ளே சொரியணும். ஸோ அதை நம்ம லிஃப்ட் பண்ணி தான் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கைக்கு வந்துட்டாப்புல ரொம்ப ஈஸி, இதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், பேட்ரி லெஃப்ட் சைட்லேயுமே கிடையாது. ஐயோ பேட்ரி எங்கே அப்படிலாம் யோசிக்க வேணாம், லெஃப்ட் சைடில் பேட்ரி இல்லை. ஸோ செக் பண்ணுங்கள் வேஸ் பேட்ரின்ட்டு. பேட்ரிஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் இருக்குது. இன்டர்செப்டாரில் மட்டும் மேக்ஸிமம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பழைய வெஹிக்கிள் நான் யூஸ் பண்ண பல்செல்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் அப்படி இல்லை. அழகாக சைட் டோரில் இருக்கும். இப்போ இதில் இங்கே இருக்குது, நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்க வேணாம் பேட்டரியை. ஸோ இதோட பாயிண்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இது பிளாக் கலர் மைனஸ் இங்கே இருக்கா. ஸோ மைனஸ் இங்கிட்டு இருக்குது, இங்கே ரெட் கலர் இருக்குது. இது பாசிட்டிவ் நட்டை வந்து அங்கே ரைட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம கிளாம்பில் இப்போ நம்ம லெஃப்ட் சைட்லேயும் கிடையாது இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நமக்கு மைனஸ்க்கு வந்து கிடச்சிருச்சு. எப்படி கனெக்ட் பண்ணணுங்கிறத பார்த்தாச்சு. பாசிட்டிவ்க்கு வந்து ப்ளஸுக்கு வந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இங்கேருந்து அது மாதிரி கழட்ட முடியல. ஸோ நம்ம இந்த பேடை வந்து ரிமூவ் பண்ணணும். பேடை ரிமூவ் பண்ணால் பாசிட்டிவ் அங்கே இருக்குது, ரொம்ப ஈஸி தான். ஸோ வெரி சிம்பிள் ஸ்டெப்பு. பேட்டரி நம்ம கண்டுபிடிக்காத நம்ம இதெல்லாமே கழட்டுறோம். அந்த சைடு வந்து அலங்கியை போட்டு கழட்டிட்டோம். இங்கே வந்து ஸ்பேனர் இருக்குது, ஸ்பேனர் போட்டு இதை கழட்டிட்டோம்னா ப்ளஸ் மைனஸ் நம்ம வந்துடும். வந்து கவர் பண்ணிக்க வெளியே எடுத்துருங்க லைட்டாக, அவ்வளோதான். ப்ளஸ்ஸோட போல்டு இங்கே தான் இருக்குது, கனெக்ட் பண்ணுற ஏரியா இங்கே தான் இருக்குது. மைனஸோட கனெக்ட் பண்ணுற ஏரியா இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம கேபிள் எங்கே ஸோ நம்ம கேபிள் வந்து டேரெக்டாக வந்து ப்ளஸ்ஸு மைனஸும் வைக்க போகிறோம், அவ்வளோதான். வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. அதுக்கு முன்னாடி செக்யூர் பண்ணிக்கோங்க. ஃபியூஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணியில் படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம செக்யூர் இப்போ தான் பண்ண போகிறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் செக்யூர் பண்ணுறது செல்லோ டேப் போட்டோ இல்லைனா டேப் போட்டோ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு முதல்ல அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் வைப்பேன். இங்கே வச்சேன்னா இதுக்கு மேலே சீட்டு வைப்பேன். ஸோ எனக்கு வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஃபியூஸு. ஸோ நான் கீ வழியாக விடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் ஓகேவா? ஸோ கீழே வந்து நான் விட்டு ப்ளஸ்ஸை வந்து லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஃபியூஸ் இருக்கனால வேறு ஒன்றும் கிடையாது. மைனஸ் வந்து இந்த சைடை செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஒயரை வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த கிளாம்ப் மாதிரி பார்த்தீங்களா, இதை வந்து போல்டில் பார்த்துக்கோங்க. அந்த பேட்டரியோட நட்டை வந்து கழட்டுறதுக்கு ஒரி பண்ணிக்காதீங்க. அவங்களுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் அங்கே நம்ம கம்பெனியில் ஆரியிலே கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஸ்டாரு, இது வந்து பிளேட் நார்மலு. ஸோ இது நமக்கு ஸ்டார் தான் தேவை. ஸோ நமக்கு வந்து டைட் பண்ணிவிட்டு ஸ்டார் வந்து இது சும்மா ஜஸ்ட்டு ஹேண்ட் டைட்டில் தான் இருக்கும். ரைட்டு ஃபுல்லாக கழட்ட வேணாம், ஏன்னா நமக்கு வந்து கிளாம்ப்பு தானே, பார்த்துக்கோங்க, தெளிவாக பாருங்கள். ஸோ இதில் நம்ம கனெக்ட் பண்ணாலே போதும். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு அவ்வளோதான் கைஸ், தெரியுதா? அவ்வளோதான் கைஸ், டைட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு, ஹேண்ட் டைட். ஓகே, ஸோ சேம் லைக் இதே தான். நெகட்டிவ் வந்து மைனஸ் வந்து இதே இங்கே கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா செக் பண்ணிக்க. நீ செக்யூர் பண்ணுறதா, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. செக்யூர் வந்து பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். தண்ணியில் படக்கூடாது ஃபஸ்ட்டிங்கு, படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. செகண்ட் வந்து கைக்கு பார்த்து அந்தராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நார்மல் இங்கே இந்த கேப் வழியாக உள்ளே விட்டு ஸ்பேனர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அழகாக ஸ்பேனர் இது வழியாக உள்ளே விட்டு நட்டை வந்து லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். செக் பண்ணிக்கோங்க, கனெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, உள்ளே விட்டுட்டு ஸ்பேனர் மூலிமா டைட் பண்ணுறேன். அவ்வளோதான், தெரியுதுங்களா? இங்கே பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து லைன் பை லைன் எப்படி கழட்டோமோ அதே மாதிரியே 1 by 1 நம்ம போட போகிறோம். அவ்வளோதான்.
யா தட்ஸ் இட் கைஸ். சரி லுக் அட் திஸ். கனெக்ட் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோடனே ப்ளூக்கு லைட் எரியுது. அப்படிங்கும்போது இது ஒர்க்காக அமைச்சிச்சு. நம்ம அஸ்யூஷுவல் வந்து நம்ம என்ன கேபிள் போடுமோ கேபிள் போட்டு கனெக்ட் பண்ணோம்னா சார்ஜ் ஆகிடும். மிஸ்டர் ஜோக்கு. யா இவ்வளோதான் கைஸ். ரொம்ப 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 ஈஸி இது. இது எந்த டஃப்பும் கிடையாது. இது நீங்கள் ஷாப்பில் போய் பண்ணாதீங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ஒர்க்கை வந்து 200 கேட்பாங்க. நம்ம ஒரு ½ hour வேலை செஞ்சோம்னா நம்ம ஒர்க்கு முடிஞ்சிடும். ஒன் திங். செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்கு பைக்கு எப்போவுமே நீங்களே ஒர்க் பண்ணுங்கள். நீங்களே ரிப்பேர் ஒர்க்லாம் பாருங்கள். மேஜர் ஒர்க்கை விட்டுருங்க. மைனர் திங்ஸ் எடுத்து நீங்களே பாருங்கள். டவுட் இருக்கா யூடியூப் போடுங்க. யூடியூப்பில் எல்லாமே இன்ச் பை இன்ச் எல்லாமே கிடைக்கும். அதில் எல்லாமே இருக்குது. அதில் பார்த்து நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. வண்டியை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி சில விஷயம் நீங்களே இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் வண்டி மேலே இருக்க உங்கள் லவ் வந்து உங்களுக்கு அட்டாச் அதிகமாகும். சி கைஸ், எங்கள் ஊரோட பியூட்டி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபுல்லாக வயல் தான். இது ஃப்ளாட்டு சுற்றி ஃபுல்லாக வயல் தான். சொன்னல சன் ஆல்ரெடி சன்செட் ஆகிடுச்சு. ஸோ நோ மோர் லைட்ஸ். ஃபுல்லாக பனியாக தான் இருக்குது.